முதிர் வயதிலும் நம்மை தாங்குகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 92:15 நான் வாசிக்கிறேன். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். முதிர் வயதிலும் கனி கொடுக்க முடியுமா? நீ முதுமை என்று சொல்லும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது நிறைய முதியவர்கள் படுகிற கஷ்டங்கள், அவர்கள் கடந்து வருகிற பாதைகள் எல்லோருக்குமே அது ஒரு கலக்கத்தையும் பயத்தை ஏற்படுத்திவிடும். ரிட்டையர்மெண்ட் சொன்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. சிலர் தான் சொல்லுவாங்க ரிட்டையர் ஆயிட்டா நிம்மதியா இருப்போம். ஆனா ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அதே நபர்களை பார்க்கும் போது வேலை இல்ல, முந்தி இருந்துச்சுன்னா வருமானம் வந்துச்சு, வேலை இருந்துச்சு, கொஞ்சம் பிஸியாவே போச்சுது, இப்ப சும்மா இருக்கிறேன், பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு புலம்புறவங்க இருக்காங்க. இனி என்ன இருக்குது, அப்படியே சோர்ந்து போய் சீக்கிரம் அவங்க ஆயுஸ் நாட்களும் முடிந்து விடுகிறது. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அவங்க சரீரம் அப்படியே பழுதாகி ஒன்றுமில்லாமல், சோர்வின் நிமித்தமாக, மன கவலை நிமித்தமாக ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? முதிர் வயதிலும் கனி கொடுக்க முடியுமா? இன்னைக்கு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் உங்களால இன்னும் ஆசீர்வாதமா நன்மை கொண்டு வருகிற விதமா தேவன் உங்களை பயன்படுத்துவார், நடத்துவார்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது முதிர் வயதிலும் கனி கொடுக்க முடியுமா? முதிர் வயதிலும் சாதித்தவர்கள் வேதத்தில் ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு. ஆபிரகாமே முதிர் வயதாயிற்றுன்னு சொல்லும் பொழுது 100 வயதுல 99 வயதுல ஆண்டவர் சந்திக்கும் போது கூட நான் முதிர் வயது சென்றவனாகிவிட்டேன். சாரால் முதிர் வயது 90 வயது, என் கற்பம் கூட செத்து போயிடுச்சு. அங்கதான் ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆரம்பிக்கிறாரு. வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அங்குதான் ஆரம்பிக்கப்படுகிறது. பாருங்க, செத்து போன கற்பத்துல கர்த்தர் குழந்தை வைக்கிறாரு. முதிர் வயதான ஆபிரகாம் பறவை எத்தனையோ வருடங்கள், எவ்வளவு காரியங்கள் உங்களுக்கு தெரியும், வேதத்தில் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு காலைப்படுங்கள், முதிர் வயதிலும் நான் யுத்தம் பண்ணக்கூடிய அதே பலன் எனக்கு இருக்குதே. புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்தா சிமியோன் முதிர் வயதான ஒரு மனிதன். இயேசுவை காணும் வரை நீ மரிப்பதில்லை ஆண்டவர் சொன்னாரு. வார்த்தை நிறைவேறுகிறது. அன்னாள் என்கிற ஒரு தாய், லூக்கால சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்குதே, இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்து கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டு ஆலயத்தில் இருந்தாங்களா. 84 இயர்ஸ். முடியுமா? முடியும். விசுவாசம் வைத்தால் ஆண்டவர் என்னை பயனுள்ளவர்களாய் மாற்றுவார். நம்பினால் முதிர் வயதிலும் பயனுள்ளவர்களாக இந்த உலகத்தில் வைப்பார், பயன்படுத்த முடியும். நான் ஒரு சம்பவத்தை படித்தேன், எனக்கு அது மிகவும் ஆச்சரியமா இருந்தது. கர்னல் கார்லண்ட் சாண்டர்ஸ் என்கிற மனுஷன் 65வது வயது. அவருக்கு பல ஆண்டுகளா ஒரு ஹோட்டல் நடத்திட்டு வர்றாரு. அந்த அளவு வருமானம் இல்ல, எல்லாமே தோற்று போய் கையிலயும் காசு இல்ல. அவருக்கு இப்போ அடுத்த ஏதாவது செய்து ஆகணும்னு ஒரு விருப்பம் வருது. அவர் கையில் அவருக்கு இருந்த மூலதனம் என்னன்னா, ஒரு பழைய கார் இருக்குது. ரெண்டாவது, அங்க அம்மா எப்படி சிக்கன் ஃப்ரை பண்ணணுங்கிற ஒரு முறைமையை கற்றுக் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டும் தான். பல இடங்களுக்கு போய் இவர் சொந்த இடத்துல எல்லாம் டெமோ காமிக்கிறார். இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணி இந்த வியாபாரத்தை ஏற்றுக்குவீங்கன்னா, இது பண்ணுங்கன்னா எல்லாமே ரிஜெக்ட் பண்றாங்க. கடைசியில ஒரு ஷாப்ல மட்டும் சரி நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இவரு அந்த டெமோ காமிக்கிறாரு. பண்ணும்போது அப்போ ஒரு பீஸ் வித்தா ஒரு காசு அந்த நாட்கள் உள்ளதுல கொடுக்க தர வேண்டியதான் அக்ரிமெண்ட். ஆனா அதற்கு முன்பாக 1009 ஷாப்புக்கு ஏறி இறங்கி இருக்கிறாரு. பாருங்களேன், 1009 முறை தோற்றிருக்கிறார் தான் அர்த்தம். சோர்ந்து போகல. 65 வயது. யோசித்து பாருங்க. ஆனா அது தொடர்ந்து இது பண்ணும்போது அவருடைய பிசினஸ் நல்லா பிக்கப் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஒரு கடையில் அக்செப்ட் பண்ண போது அது 600 கடையா மாறுது. அந்த இடங்களுக்கெல்லாம் அவர் சப்ளை பண்றாரு. கடைசியில் 1976 என்ன பண்றாரு, இவர் உலகத்திலே பிரபலமான ஒரு மனுஷன், பிசினஸ் மேக்னட் 2வது இடத்தை பிடிச்சிருந்தாரு. அதோடு மட்டுமல்ல, பிசினஸ் 2 மில்லியன் அந்த நேரத்தில் டாலருக்கு வெற்றி விடுகிறார். KFCனா எல்லாருக்குமே தெரியும், கெண்டகி ஃப்ரைட் சிக்கன் சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயும் KFC சிட்டில நிறைய பிரான்சஸ் இருக்குது. விரும்பி போய் நிறைய பேர் சாப்பிடுறது, அது குட்டி பிள்ளைகளுக்கு உடனே தெரியும். இன்றைக்கு வர அது பிரபலமாகி ஓடிட்டு இருக்குது. ஆனா 65 வயது நபர் அதை ஆரம்பிச்சாரு. நம்ப முடிகிறதா? இன்னைக்கு 65 வயதுல உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, இனி என்ன இருக்குது, காடு வா வாங்குது, வீடு போங்குது. அவங்க சொன்ன மாதிரி தான் நடக்கும். இந்த வார்த்தையை நீங்க மாற்றி பாருங்க. இன்னும் எனக்கு பலன் இருக்குது. இன்னும் ஆண்டவர் என்ன இந்த உலகத்துல, இந்த பூமியில, இந்த குடும்பத்துல வச்சிருக்கிறான்னா, காடேசிய பிளான், ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. செய்யும் வர பூமியின் ஓட்டத்தை முடிக்க விட மாட்டாரு. அந்த நம்பிக்கையோட நோக்கி பார்த்து காரியங்களை செய்யுங்கலாம். முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க. இன்னும் எடுத்து பயன்படுத்துவார், இன்னும் நன்மைகளை கொண்டு வருவார், இன்னும் கனி கொடுக்க முடியும். ஜெபிப்போமா? கலான்பின் தகப்பனே, முதிர் வயதிலும் கனி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்க எங்களுக்கு வச்சிருக்கிறீங்கப்பா. அநேகருக்கு இது தெரியல. வயதாயிடுச்சு, முடிஞ்சிச்சு, உலகம் வேணா ஒருவேளை ஃபிட் ஆகியல, வயதாயிடுச்சு, உங்க கண் பார்வை போயிடுச்சு, சரீரம் பலனற்று போயிடுச்சு, முந்திய மாதிரிலாம் செய்ய முடியாது, எங்களுக்கு எங்க எனர்ஜெட்டிக் ஆட்கள் தான் வேணும்னு சொல்லி அப்படி ஒரு செலக்ஷன் வச்சிருக்கலாம்.
ஆண்டவராகிய நீங்க அப்படி இல்லப்பா, முதிர் வயது உள்ளவங்களையும் எடுத்து பயன்படுத்த முடியும். ஒரு அநேக நான் பாரமா இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கிறேன், பலவீனம் வந்துருச்சுது, படுக்கை ஆயிட்டேன், இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கான மருத்துவமான வீடுன்னு தான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன், மருந்து மாத்திரைகளுக்கு கணக்கு கிடையாது, மாசம் மாசம் எவ்வளவோ செலவாகுது, என்ன செய்யறதுன்னு அங்கலாய்க்கிறேன். இப்படியே போனா ஒரு போல ஜீவனை ஆண்டவர் எடுத்துக்கிட்டா கூட நலமா இருக்குமென்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகள் இருக்கு ஏராளம் அப்பா. பெட்ல இருக்கிற பிள்ளைகள், மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகள், குடும்பங்கள்ல பாடுகளோடு கூட பிள்ளைகளும் கூட எத்தனை நாட்கள் நாங்க பராமரிக்க முடியும்னு சொல்லி அங்கலாய்க்கிறது. சிலர் கொண்டு முதியோர் இல்லத்துல கூட விட்டுறாங்கப்பா. அப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைமையில இருக்கிற பெரியோர்களை இன்று கண்ணோக்கி பார்த்து என் தேவன் அவர்களையும் எடுத்து பயன்படுத்துவீரா. முதிர் வயதிலும் கனி கொடுக்கட்டும், பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மறையட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை சிக்னஸோடு பலவீனத்தோடு வீடுகள் இருக்கிற பெரியோர்களுக்கா நான் ஜெபிக்கிறேனப்பா, பெற்றோர்களுக்கா ஜெபிக்கிறேன். அவர்களை நினைத்தருளுவீராக, தொட்டு சுகமாக்குவீராக, மீண்டுமா எழுப்புவீராக. கிருபை உண்டாகட்டும். துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். முதிர் வயதிலும் கனி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை நினைவு கூறுவோம், செயல்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாகவே ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.